ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நாம் தலையெழுத்தை பற்றி பார்க்க போகிறோம். நான் மருத்துவர் பிரசன்ன பாலாஜி, எம்பிபிஎஸ் எம்டி, ஃபெலோஷிப் இன் டயபெட்டிஸ். நம்ம வாழ்க்கையில் பல பேர் நம்மளை திட்டிருப்பாங்க. உன் தலையில் என்ன எழுதியிருக்குன்னு தெரியல, உன் தலையெழுத்து என்னன்னு தெரியல. சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கே அந்த ஒரு கேள்வி வரும், என்ன நம்ம தலையில் எழுதியிருக்கோம், நம்ம தலையெழுத்து என்னவோ அப்படின்ற கேள்வி நமக்கே வரும். இப்போ நம்ம வழக்கத்தில் இருக்க இந்த தலையெழுத்து அப்படிங்கிறது என்ன, தலையெழுத்து அப்படின்றது எதை சொல்லியிருப்பாங்க, நம்ம தலையெழுத்தை நம்மளே பார்க்கலாமா அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். முன் காலங்களில் ஒரு மனிதன் இறந்தான் அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து இயற்கைக்கு அந்த சடலத்தை இயற்கைக்கு ஒப்படைச்சிருவாங்க. இப்போ இயற்கைக்கு ஒப்படைக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, காட்டு விலங்குகள், ஒரு கழுகு போன்ற பறவைகள் இதெல்லாம் அந்த சதையை வந்து சாப்பிட்டு அது வந்து பெருகும். இந்த நாகரிகம் வளராத காலகட்டத்திலையும் அங்கங்கே அப்படி அப்படி இறந்து இருக்கும்போது இயற்கையாகவே அந்த உடல் அப்படிங்கிறது வந்து மண்ணோடு மண்ணாக போகும், டீகம்போஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள், இந்த எலும்புகள் எல்லாமே இயற்கையாகவே வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அப்படி மண்டை ஓடு, இப்போ தலையில் இருக்கக்கூடிய சதை, இதையோட இந்த மண்ணில் இருக்கக்கூடிய கிருமிகள் அனைத்தும் டீகம்போஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதை அரித்து அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் மீதி இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு இந்த மண்டை ஓடு. ஒரு காலத்தில் என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னா, நீங்கள் இந்த மண்டை ஓடை பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இது போல கிறுக்கல்கள் மண்டை ஓட்டில் இருக்கும். இந்த கிறுக்கல்களுக்கு பெயர் மருத்துவத்துறையில் சூச்சர் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு எலும்பு இருக்குது, இந்த பக்கம் ஒரு எலும்பு இருக்குது. இப்போ இந்த ரெண்டு எலும்பும் சேர்ற இடத்துல வர்றது தான் சூச்சர். இந்த சூச்சரை நீங்கள் கவனித்து நல்லா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பேனாவை எடுத்து ஒரு குழந்தையோ, அது குழந்தை இல்லை எழுத படிக்க தெரியாதவர்கள் கிறுக்குனது போல இருக்கும். இப்போ நமக்கு தெரியாத சில லத்தீன் மொழியாகட்டும், ரஷ்ய மொழியாகட்டும், அந்த மொழியோட எழுத்து போல இருக்கும். ஒருவேளை நம்முடைய மூதாதையர்கள் இந்த சூச்சரை பார்த்துவிட்டு இதுதான் தலையெழுத்து, இது போல தலையில் கிறுக்கி இருப்பதால், இந்த மண்டை ஓட்டில் இது போல கிறுக்கல்கள் இருப்பதால் இதை தலையெழுத்து அப்படின்னு சொல்லி குழம்பி இருக்கலாம். ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா இது தலையெழுத்து கிடையாது. இந்த ரெண்டு எலும்புகளும் சேரக்கூடிய அந்த இடம், இதற்கு பேர் சூச்சர்னு சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும், அதே போல் இந்த எலும்பும் இந்த எலும்பும் சேரக்கூடிய இந்த இடத்துலையும் சூச்சர்ஸ் இருக்கும். ஸோ இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது சூச்சர். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு தனி எலும்பு, முன்பக்க எலும்பு. இதுவும் இந்த ரெண்டு எலும்புகளும் சேரக்கூடிய இடத்துலையும் இந்த சூச்சர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம மருத்துவத்துறையில் சொன்னோன்னா அது ஃப்ரான்டல், பரேட்டல், சாஜிட்டல் அப்படி சொல்லுவோம். டெம்பரல் போன் அப்படி கூட சொல்லுவோம், ஆக்சிபிட்டல் போன் சொல்லுவோம். பின் தலையில் இருக்கக்கூடிய எலும்புக்கு பேர் ஆக்சிபிட்டல் போன் சொல்லுவோம். இந்த ரெண்டு பரேட்டல் போன்ஸும் ஆக்சிபிட்டல் போனும் சேரக்கூடிய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சூச்சர்ஸ் இருக்கும். ஸோ இது தலையெழுத்து கிடையாது. இதையும் மீறி இது நீங்கள் தலையெழுத்து தான் நினச்சிங்க, உங்கள் தலையெழுத்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு சிடி ஸ்கேன் எடுத்திருப்பாங்க. நம்ம விபத்தில் அடிபட்ட போதோ இல்லை வேறு ஏதாவது ஒரு காரணத்தினாலோ சிடி ஸ்கேன் எடுத்திருப்பாங்க. அந்த சிடி ஸ்கேனோட படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய தலையெழுத்து, அதாவது இந்த சூச்சர்ஸ் இது தெரியும். ஸோ உங்கள் தலையெழுத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது சிடி ஸ்கேன் எடுத்திருந்தாங்கன்னா அதில் பாருங்கள். உண்மையில் இது தலையெழுத்து கிடையாது, இது வந்து சூச்சர்ஸ், இரண்டு எலும்புகள் சேரக்கூடிய இடம். நன்றி.